அவள் வேகமாக தாத்தா அருகில் சென்று, தாத்தா அது என்று வேதிகா பேச ஆரம்பிக்க, நான் கீழே டைனிங் ஹால்ல இருக்கேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறி வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார் அதியமான். வேதிகா கோபமாக திரும்பி சர்வாவை முறைத்தாள். தனக்கு கிஸ் கொடுத்த சர்வாவை வேதிகா என்ன செய்யப் போகிறாள்? வேதிகாவும் சர்வாவும் கிஸ் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அதியமான், ஓ சாரி, தப்பான நேரத்தில் வந்துட்டேன். வேதிகா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு நீயும் என் கூட வரணும். நான் கீழே டைனிங் ஹால்ல வெயிட் பண்றேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வா என்று வேக வேகமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்க, சர்வாவோ கடவுளே 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 என்ற அதே அதிர்ச்சியில் இருந்தான். முதல் தடவை சர்வாவையும் அவளையும் ஒன்றாக பார்த்ததிலிருந்து அதியமான் மொத்தமாகவே வேதிகாவை வெறுத்திருந்தார். எந்த முக்கியமான பிசினஸ் விஷயங்களையும் அவளோடு டிஸ்கஸ் செய்வதில்லை. அவளே அதை பற்றி விசாரித்தால் கூட பெரிதாக அவளிடம் அதை பற்றி எதுவும் பேச மாட்டார். ஆனால் இன்று அவராகவே அழைத்திருப்பது வேதிகாவிற்கு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. தாத்தா எப்படி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறினாரு என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அருகில் வந்த சர்வா, என்ன மன்னிச்சிட வேதிகா, அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு நாம் என்று உளர, அவன் குரலை கேட்டதும் மீண்டும் அவளுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கே கிஸ் கொடுப்ப என்று கோபத்தில் அவன் சட்டையை பிடித்து, நீ என்ன பண்ணாலும் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டேல, உன்ன என்று அவனை திட்டிக்கொண்டே போனவள் தாத்தா அழைத்தது ஞாபகம் வந்ததும், உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் என்று கூறி வேகமாக குளியலறைக்குள் சென்று விட்டாள். ஆள் ரொம்ப உக்கிரமா இருக்காளே, வெளியே என்ன செய்ய போறாளோ என்று யோசித்த சர்வா அவசரமாக சர்வன்ட்ஸ் ரூமில் இருந்த பாத்ரூமை பயன்படுத்திவிட்டு நேராக டைனிங் டேபிளை நோக்கிச் சென்றான். அவன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க சிறிது நேரத்தில் வேதிகாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். தாத்தாவின் அருகில் அமர்ந்தவள், என்னமோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் தாத்தா என்று கேட்க, நீ விக்ரமன் கம்பெனியோட டீலை ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தேல, அதுக்காக இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவா நீதான் இருக்கணும்னு அவங்க ஆபீஸ்ல இருந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால இந்த கான்ட்ராக்ட் வேணும்னா நீ என் கூட வரணும் என்று அதியமான் சொல்லிக் கொண்டிருக்க, சர்வா முகத்தில் லேசான புன்னகை. இவை அனைத்துமே சர்வாவின் ஏற்பாடுதான். அவன் சொன்ன அனைத்தையும் விக்ரமன் சரியாக செய்திருந்தார். எப்படியாவது மீண்டும் வேதிகாவின் செல்வாக்கை அந்த குடும்பத்தில் அதிகரிக்க வைக்க வேண்டும் என்றுதான் சர்வா இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். அதியமான் சொன்னதை கேட்ட அம்பிகா, இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது, உடனே சரின்னு சொல்லு என்று வேதிகாவிடம் கூற, அவளும் உடனே, இதுல என்ன இருக்கு தாத்தா, நம்ம சேர்ந்து போலாம், நான் என்னோட கார்ல வரவா இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாமா என்று உற்சாகத்துடன் கேட்டாள். அவளது சிரித்த முகத்தை பார்த்து சர்வாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாம போகும்போது தனித்தனியா போய்க்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு வெளியில போற வேலை இருக்கு, நீயும் ஆபீஸ்க்கு போகணும் இல்ல என்று கூறி அதியமான் சாப்பிட்டு முடித்து எழுந்திருக்க, வேதிகாவும் உடனே அவர் பின்னால் கிளம்பினாள். அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பது போல அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. அவர்கள் சென்ற பிறகு டேபிளை சுத்தம் செய்த அந்த வீட்டு வேலைக்காரர்கள் இருவர் சர்வாவை மதிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றனர். அங்கிருக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் சர்வாவை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை. கூடவே அவனை கடந்து பின்னால் சென்றதும் இருவரும் அவனை பார்த்து ஏதோ கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். நம்ம வேதிகா மேடம் அவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க தெரியுமா, அதோட விலையே பல லட்சமா, அவனுக்கு வந்த வாழ்வை பாத்தியா என்று ஒரு பெண் சொல்ல, ஏய் சும்மா இரு, நாம இப்படியெல்லாம் பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் நம்ம மேடத்தோட ஹஸ்பண்ட், அவருக்கு மரியாதை கொடுக்கணும் என்றதும் முதலில் பேசிய வேலையாள் சத்தமாக சிரித்து, அவனுக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்ன, நம்ம நிலைமைதான் அவனுக்கும், சொல்ல போனா நாம தான் அவனை விட அதிகமா சம்பாதிக்கிறோம், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த யார்கிட்டையாவது நீ திட்டு வாங்க போற என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே செல்ல, இவை அனைத்தையும் கேட்டாலும் சர்வா முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அமைதியாக தலையாட்டி லேசாக சிரித்தவன் அங்கிருந்து கிளம்பி அவனது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். காலையில் தாமதமாக கிளம்பி இருக்க 9 மணிக்கு வரவேண்டிய ஆபீஸுக்கு 11 மணிக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஆனால் அவனை பார்த்ததும் எழுந்து நின்ற கீர்த்தனா, குட் மார்னிங் சர்வா சார் என்று மரியாதை கொடுத்தாள். அதை கேட்டதும் ஒரு நொடி அவளை நின்று பார்த்தவன், குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு தனது கேபினுக்கு வந்தான். பரவாயில்ல, விக்ரமன் சொன்னதுக்கு அப்புறம் கீர்த்தனா நிறையவே மாறியிருக்கா,
இல்லனா லேட்டா வந்ததுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணி என் மூடையே ஸ்பாயில் பண்ணியிருப்பா என்று நினைத்துக்கொண்டே தனது வேலையை ஆரம்பிக்க அவனுக்கு ஆலியாவிடமிருந்து போன் வந்தது. அதை எடுத்து காதில் வைத்தவன், சொல்லு நந்திதா என்றதும், நந்திதா இல்ல, ஆலியா பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock நீ ஃப்ரீயா? நம்ம மீட் பண்ணலாமா? 4 மணிக்கு நீ எங்க இருக்கியோ அங்க உன்னை பிக்கப் பண்ண கார் வரும். திரும்ப ரிட்டர்ன் அவங்களே உன்னை டிராப் பண்ணிடுவாங்க என்று அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போனாள். ஏனோ சர்வாவிற்கு மறுக்க தோன்றவில்லை. சரி, நான் வரேன் என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டான். அவளும் அழைப்பை துண்டித்துவிட, வேகமா எல்லா வேலையும் முடிக்கணும் என்றவன் அடுத்த 2 மணி நேரம் மிகவும் கவனமாக வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். பிறகு லஞ்ச் டைம் வந்ததும் வழக்கம் போல கேண்டீனுக்கு வந்தான். அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்த சிலர் சர்வாவை பார்த்ததும் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டனர். அது தெரிந்த போதும் தேவையான உணவை மட்டும் வாங்கிக் கொண்டு ஒரு டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஏய், நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நாம தெரியாம ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா இந்த கீர்த்தனா சிடுமூஞ்சி எப்படி கத்துவா? இன்னைக்கு இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கான். அவ ஒண்ணுமே சொல்லல, எந்திரிச்சு விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா என்று ஒரு பெண் சொல்ல சர்வா அவளை திரும்பி பார்த்தான். அந்த பெண்ணும் சர்வாவை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். மீண்டும் சர்வா திரும்பி தன் உணவை சாப்பிட ஆரம்பிக்க அந்த பெண் பேச்சை நிறுத்துவதாக இல்லை. என்ன இருந்தாலும் நம்மள மட்டும் அப்படி திட்டிட்டு இன்னைக்கு இவனை மட்டும் ஒன்னும் சொல்லலைனா எனக்கு பார்க்க எப்படி இருக்கும் என்று முதலில் சொன்ன அந்த பெண் முகத்தை சுருக்கிக் கொண்டு சொல்ல, அவன் ஃப்ரெஷர்ங்கிறதுனால மன்னிச்சு விட்டுருக்கலாம். அப்படி இல்லைனா இவன் ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ல வந்திருப்பான். அதான் கீர்த்தனா இப்படி சொம்ப அடிச்சுக்கிட்டு இருப்பா. எப்படியும் இன்னும் 2-3 நாள்ல மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் பாத்துக்குவாரு. நீ ஃப்ரீயா விடுடி என்றான் ஒரு இளைஞன். எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷனா இருந்தாலும் அவன் வெறும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் தானே. நம்மள மாதிரி ஒரு எம்ப்ளாயி கூட அவன் கிடையாது. அவனுக்கு இவ்வளோ சலுகை எதுக்கு? அதுதான் இப்ப என்னோட கேள்வி என்று அந்த கூட்டம் சர்வாவை பற்றியே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் சர்வா காதில் கேட்டாலும் எதற்கும் பெரிதாக ரியாக்ட் செய்யாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது, என்ன சர்வா, நீ இங்க ஆபீஸ் அசிஸ்டண்டா தான் வேலை பார்க்கறியா என்று பின்னாலிருந்து ஒரு பழக்கப்பட்ட பெண்ணின் குரல் கேட்க சர்வா திரும்பி பார்த்தான். காமினிதான் அங்கு நின்றிருந்தாள். அப்போதுதான் காமினியும் இங்கு வேலை செய்வது அவனுக்கு தெரிய வந்தது. இப்போது அவளை பார்த்த பின்பும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாதவன் மீண்டும் சாப்பிட ஆரம்பிக்க அவனுக்கு எதிரில் அமர்ந்தவள், என்ன சர்வா, என்ன பார்த்தா பேசக்கூட மாட்டியா என்று கேட்டாள். உனக்கு என்ன பேசணும்? ஏதாவது சொல்லணும்னா டைரக்டா சொல்லிட்டு கிளம்பு என்று அவனும் திருப்பி சொல்ல, நீ இங்க ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு அன்னைக்கு எப்படி ஹோட்டல்ல அவ்வளோ பெரிய பில்ல செட்டில் பண்ண? வருஷம் முழுக்க நீ உன் சம்பளத்தை சேர்த்து வச்சா கூட உன்னால அவ்வளோ அமௌண்ட் சேர்க்க முடியாது. அப்புறம் எப்படி என்று அவளது சந்தேகத்தை கேட்க, நீ கூட தான் வேர்ல்ட் டூர் போக போறேன்னு சொன்ன. இந்த வேலையை பார்த்துட்டு எப்படி உன்னால வேர்ல்ட் டூர் எல்லாம் போக முடிஞ்சதுன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா என்று திருப்பி கேட்டான் சர்வா. ஏய், நான் ஒன்னும் உன்ன மாதிரி யாரும் இல்லாதவ கிடையாது. என் அப்பா கிட்டயும் நிறைய பணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உன்னை விட பெட்டரான பொசிஷன்ல இருக்கேன். சோ என்னால நான் நினைச்சத பண்ண முடியும். முதல்ல நீ எப்படி அன்னைக்கு பில் செட்டில் பண்ண அதை சொல்லு என்று மீண்டும் மீண்டும் அதையே கேட்டவளுக்கு உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. சர்வா சிரித்தபடி கேட்டான், முதல்ல நீ பதில் சொல்லு. நீ வேர்ல்ட் டூர் போனேன்னு சொன்னதெல்லாம் உருட்டு தானே? நீ போய் தானே சொன்ன என்று சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்க்க கடுப்பானாள் காமினி. சர்வா, நான் உங்ககிட்ட கேஷுவலா தான் கேள்வி கேட்டேன். அதுக்கு எதுக்கு நீ இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நான் மட்டும்தான் உனக்காக இருக்கேன் என்று அவள் சொல்ல, அப்படி என்ன நீ எனக்காக பண்ணிட்ட? கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சிறிதும் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேட்டான் சர்வா. நீ கவனிச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன் கூட பேச யாருக்குமே விருப்பம் இல்லை. நீ தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. யாராவது உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்களா? இல்ல உன்கிட்ட பேசதான் ட்ரை பண்ணாங்களா? இல்ல. ஆனா நான் தான் உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என் காலேஜ் ஃப்ரெண்டுங்கிறதுனால. அதுக்காகவாது கொஞ்சம் மரியாதை கொடுத்து என்கிட்ட பேசு என்று காமினி கூற சர்வா பெரிதாக அதை கண்டுகொள்ளாமல் சாப்பிடுவதிலேயே கவனமாக இருந்தான். அதில் அவளுக்கு இன்னும் தான் எரிச்சல் அதிகமானது. உன்னை போய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பக்கத்துல உட்கார்ந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உன்னோட இந்த ஆட்டிடியூடுக்காகவே நீ கண்டிப்பா வருத்தப்படுவ என்று அவனுக்கு சாபம் விடுவது போல சொன்னவள் தனது பிளேட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். அப்போது கூட அவளை சர்வா கண்டுகொள்ளவில்லை. பின் மீண்டும் தனது கேபினுக்கு வந்து சேர்ந்தவன் மிச்சமிருந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான்.
வேக வேகமாக தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் துரிதமாக முடித்தான் சர்வா. சிறிது நேரத்திலே மணி 4 எட்டி இருக்க கடிகாரத்தை பார்த்தவன் ஆலியாவிடமிருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். எதுவும் வரவில்லை. மெசேஜ் பண்ணலேனாலும் கண்டிப்பா ஆள் அனுப்பியிருப்பா என்று யோசனை செய்தவன் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வெளியில் கிளம்ப தயாரானான். சர்வா லாபி அருகில் வந்து லிப்டுக்காக காத்துக் கொண்டிருக்க சிலர் அங்கு அவனையே பார்த்து கொண்டிருப்பதையும் அவனை பற்றி பேசுவதையும் கவனித்தான். ஆனால் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவனை தடுத்து நிறுத்தும் விதமாக திடீரென ஒரு குரல் கேட்க ஒரு நொடி நின்றான் சர்வா. உங்களுக்கு சர்வாவோட ஹிஸ்டரி தெரியுமா? ரொம்ப கேவலமான கதை தான் அவனது. அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. டீ கடையில டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தான். அதே கடையில காலையில மதியம் நைட்டுன்னு 3 வேளையும் டீ பிஸ்கட் சாப்பிட்டே உயிர் வாழ்வான். ஆனா இன்னைக்கு பாருங்க, எவன் கைய கால புடிச்சோ இப்படி ஒரு வேலைக்கு வந்திருக்கான் என்று சர்வாவின் பழைய பெருமைகளை உற்சாகமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் காமினி. இவை அனைத்தையும் கேட்ட சர்வா ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தாலும் அதற்கு மேல் கண்டுகொள்ளாமல் லிப்டில் ஏறி சென்று விட்டான். சர்வா அவளை மதிக்கவில்லை என்பதற்காக எப்படியாவது பேசி அவனை வம்பு இழுத்து மற்றவர்கள் முன்னால் அவமானப்படுத்த வேண்டும் என்ற முடிவில்தான் இதெல்லாம் செய்தாள். ஆனால் அவன் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டது அவளுக்குதான் இப்போது பலத்த அவமானம். அதனால் கடுப்பானவள், ஓ, உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? உன்னை விடமாட்டேன் சர்வா, என்ன பண்றேன்னு பாரு என்று அவன் பின்னாலேயே தானும் சென்றாள். கீழே வந்த சர்வா தனது போனை பார்க்க அதில் ஆலியா அவனுக்கு எந்த காரில் வரவேண்டும் என்பதற்கான அனைத்து டீடைல்ஸ்களையும் அனுப்பியிருந்தாள். அவன் அதை பார்த்து கொண்டே நிமிர்ந்து பார்க்க எதிரில் ஒரு லக்ஸரியான கார் நின்றிருந்தது. அதன் டிரைவர் சர்வாவிடம் மரியாதையாக வந்து நின்று, சர்வா சார், நம்ம போலாமா என்று கார் கதவை திறந்து விட்டபடி கேட்டான். தலையாட்டிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தான் சர்வா. அவன் பின்னாலேயே ஓடி வந்த இந்த காட்சியை பார்த்த காமினியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இவ்ளோ எக்ஸ்பென்சிவான கார்ல சர்வாவா? அதுவும் டிரைவர் இவனுக்கு கார் கதவெல்லாம் திறந்து விடுறான் என்ற அதிர்ச்சியில் உறைந்தே நின்றாள். அவன் காரில் ஏறியதும், சார், பாட்டு ஏதாவது போடவா என்று டிரைவர் கேட்க சர்வா தலையசைத்தான். இப்ப நம்ம எங்க போறோம்? ஆலியாஸ் பாரடைஸ் என்றதும் சர்வா மெலிதாக சிரித்தான். கார் கிளம்பியது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காமினியின் காதிலிருந்து புகையும் கிளம்பியது. தன்னை வாய்ப்பிழந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் காமினியின் பார்வை சர்வாவிற்கும் ஒரு கெத்தை கொடுத்திருக்க வேண்டும். எனவே அவளை கண்டுகொள்ளாமல் அப்படியே சென்று விட்டான். ஏற்கனவே அவன் மீது இருந்த சந்தேகம் இப்போது காமினிக்கும் இன்னும் அதிகமானது. ஹோட்டல்ல 5 லட்சம் பில்ல செட்டில் பண்ணா, இப்போ எக்ஸ்பென்சிவான கார்ல போறான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.